நொறுக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். அந்த இயேசு ஒருவர் தான் பிரியமானவர்களே. அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் கூட இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. அன்பானவர்களே, இதோ பேசுகிற நாங்களும் கூட ஒரு காலத்தில் குடிக்காரனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான், பிளாட்பார்மில் படுத்துக் கொண்டிருந்தவன் தான். இன்றைக்கு என்னை தேடி இயேசு வந்தார். என் குடிப்பழக்கத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்தவர் இயேசு மாத்திரமே. பிரியமானவர்களே, இது யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஒரு குடிக்காரன் வீட்டிலே பார்த்தீர்கள் என்றால் எந்த நேரமும் சண்டையும் வருத்தமும் தான் மிஞ்சும். ஏன் என்று சொன்னால், இருக்கிற காசை குடித்து விட்டு வந்து வீட்டிலே வந்த பார்த்தீர்கள் மனைவியை போட்டு அடிப்பார்கள், நல்ல சாப்பாடை கேட்பார்கள். கொடுக்கவில்லை என்றால் ஒரே பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையே தான் வரும். அன்பானவர்களே, நாம் இதோ பேசிக் கொண்டிருக்கிற இந்த என்னையும் இயேசு என்னை தேடி வந்தார், என் பாவங்களை மன்னித்தார். எனக்கு 2 பிள்ளைகள். அதே குடிக்காரனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் 2 பிள்ளைகளையும் குடிக்காரனாக தான் நான் ஆக்கியிருக்க முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, என்னை தேடி வந்து என் இயேசு என் குடிப்பழக்கத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். என் பிள்ளைகள் 2 பேரையும் அற்புதமாக வளர்க்க இயேசு எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிப்பழக்கம் என்பது இல்லை, கெஞ்சா பழக்கம் என்பது இல்லை, எந்த பழக்கமும் இல்லாத 2 பிள்ளைகளையும் வளர்த்து இன்னைக்கு ஒருவன் இன்ஜினியர் ஆகி இருக்கிறான். பிரியமானவர்களே, பாருங்க, பிளாட்பார்மில் குடித்து படுத்துக் கொண்டிருந்த என்னை எடுத்து என் இயேசு உயர்த்தி இருக்கிறார் என்றால் இங்கே இருக்கிற அநேகரை எடுத்து உயர்த்த முடியும். பிரியமானவர்களே,